Praise the Lord. Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and open the door, I will come into him and eat with him and he with me. Revelation 3:20. இதோ வாசபரனிட்டு தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னிடத்தில் போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தல் 3:20. Come near to God and He will come near to you. James 4:8. Lord our God, may your blessing be with us. Give us success in all we do. Psalms 19:17. Praise the Lord. Finally, brothers and sisters, whatever is true, whatever is noble, whatever is pure, whatever is right, whatever is admirable, if anything excellent or praiseworthy, things about such as Amen. Philippians 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். ஆமென். பிலிப்பியர் 4:8. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசிக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசுவிடத்தில் வந்து நமக்கு நியமித்துக்கிற இடத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். எபிரேயர் 12:1. But you, Bethlehem, Ephrathah, through you be little among the thousands of Judah, he will come to rule the Israel. Micah chapter 5:2. மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து என்னிடத்தில் புறப்பட்டு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 2:10. தேவன் தூவரை அவளை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகவும் மாம்சமான யாகவும் அதை ஏக காணும். கர்த்தரின் வாக்கு அதை உடைத்தது என்றும் வனாந்திரத்திலிருந்த கூப்பிடுகிற சத்தம் உண்மை உண்டாயிற்று. ஏசாயா 40:5. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இயேசு என்று பெறுவாயாக. ஏனெனில் அவர் தம்மையும் பாவங்களையும் நீக்கி அவர்களே ரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:21. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6.